கோயிலுக்கே போக வேண்டாம். உன்னை சுத்தி ஒரு நாயோ ஒரு பன்றியோ ஒரு பசுவோ வந்து நின்னுச்சுன்னா அதுக்கு ஒரு வாய் உணவு கொடு. இது இறைவனை வழிபடுறதுக்கு அர்த்தம். அதுவும் முடியலையா, நீ உண்ணும் போது ஒரு கைப்பிடி உலக்கரிசி பொங்குவீங்கல்ல, இவ்வளவு எக்ஸ்ட்ரா போடுங்க. பருப்பு இவ்வளவு போடுறீங்களா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க. யாரோ ஒருத்தர் உங்க தெருவில் பசியோடு இருப்பார் இல்லையா, அவருக்கு அந்த உணவை கொடுங்கள். யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. இதுவும் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் திருமந்திரம் பேசியிருக்கு. அப்ப நீ ஒண்ணுமே தர வேண்டாம், நல்ல வார்த்தையா பேசுப்பா. 4 வார்த்தை. இன்னைக்கு நல்ல வார்த்தை எவ்வளவு அரிதாகி போயிருக்கிறது. இவ்வளவு அரிதாக போகும் என்று அன்றைக்கே நம்ம ஆளுகளுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. 4 வார்த்தை நல்ல வார்த்தையா, பிறருக்கு இன்னுரை சொல். அதனாலதான் பாரதி சொன்னா, நிதி மிகுந்தவர் பொற்குவைத்தாரீர். கல்வி பற்றி சரஸ்வதியை பற்றி எழுதுகிற பாட்டுல சொல்றான், இன்னொருத்தவங்களை படிக்க வைக்கிறது. உங்ககிட்ட நிறைய பணம் இருந்துச்சுன்னா பொற்குவை தாங்க வா அப்படின்னு அள்ளி அள்ளி பொற்காசுகளா கொடுங்க. கொடுத்துருவோமாக்கும். அது அவருக்கே தெரியும். சரி, கொடுக்க மாட்டீங்க. காசு நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர். எப்ப உன்ட பணம் கொஞ்சம் குறையா இருக்கா, கொஞ்சம் காசு அள்ளி கொடு. அதுவும் கொடுக்க மாட்டோம்னு தெரியும். அதுவும் மற்றோர் வாய்ச்சொல் அருளீர் என்று பாரதி சொன்ன. காசு இருக்கவன் காசு தா, பணம் உள்ளவன் பணம் தா. இது எதுவுமே இல்லாதவன் வாய்ச்சொல் தான் தானே சொல்லணும், தாரீர் தானே சொல்லணும். வாய்ச்சொல் அருளீர் என்று பாரதி சொல்லுகிறான். அப்ப இந்த உலகத்தின் மிகப்பெரிய செல்வங்களை எல்லாம் விட பெரிய செல்வம் எது தெரியுமா? இன்னொருவருக்காக நீங்கள் சொல்லுகிற பேசுகிற நல்ல வார்த்தைகள் தான் மிகப்பெரிய சொத்து என்று பாரதி நமக்கு சொல்லி இருக்கிறான். வாய்ச்சொல் அருளீர். கடவுள்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், அருள் கேட்போம் இல்லையா? கடவுள் எனக்கு அருளிட்டார்னு சொல்லுவோம்ல. இப்ப நல்ல வார்த்தைகள் யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் கடவுளுக்கு நிகரானவர்கள் என்று பாரதி சொல்லி இருக்கிறான். இப்படியும் வைக்கலாம். நம்ம ஊர்ல பெருந்தெய்வங்கள் சிறு தெய்வங்கள்லாம் இருக்கு இல்லையா? இப்ப பெரிய தெய்வங்கள்ட்ட நாம போய் கேட்போம், எனக்கு பணம் கொடு, வீடு கொடு, தொழில முன்னேற்றம் கொடு, பிள்ளைங்களுக்கு கல்வி கொடு, நாம போய் கேட்போம். ஆனா சிறு தெய்வங்களுடைய சிறப்பு என்ன தெரியுமா? நம்ம தெருவுல இல்லைன்னா உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது யாராவது ஒருத்தவங்களுக்கு சாமி வந்துடும். உடனே நம்ம அருள் கேட்க போய் நிப்போம் தெரியுமா? அந்த அம்மா சாமி ஆடிக்கிட்டு இருக்கோம். இந்த அருள் கேட்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு நான் செஞ்சுதாரேன். யாரு? அருள் கேட்கிறவங்க கடவுள்கிட்ட கேட்பாங்க, உனக்கு என்ன வேணும். ஆனால் பெருந்தெய்வங்களிடம் நாம் கேட்போம், சிறு தெய்வங்கள் நம்மிடம் கேட்கும் என்றால் கடவுளுக்கே கரம் கொடுக்க கூடியவர்கள் நம்முடைய தமிழர்கள் என்று இந்த பண்பாடு குறித்து வைத்திருக்கிறது. உனக்கு என்ன வேணும் சொல்லு. கோயிலுக்கு மேல கட்டணுமா, சுருட்டு வாங்கி தரணுமா, சாராயம் கொடுக்கணுமா, இவங்க கேட்டுட்டு இருப்பான். அது நான் கேட்கறது நீ தருவியா அப்படின்னு 1/2 மணி நேரம் ஆடிதான் கடைசி அதுக்கு என்ன வேணும்னு அதிகபட்சம் அது என்ன கரிச்சோறு கேட்கும். அதுக்கு அது 1/2 மணி நேரம் போராடும் நம்ம கிட்ட. எந்த அளவுக்கு மனிதன் கடவுளோடு இவ்வளவு நெருக்கமாக இருக்க முடியும் என்றால் அது நம்முடைய தமிழ் பண்பாட்டில் தான் இருக்க முடியும். அந்த வார்த்தைகளை நாம் விட்டுவிடவே கூடாது. சக மனிதனுக்கு ஆறுதலாக சொல்லக்கூடிய 1-2 வார்த்தைகளை கூட நாம் விட்டுவிடவே கூடாது. அதனால்தான் வாய்ச்சொல் அருளீர் அப்படின்னு நம்ம சொன்னான். ஆனால் இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? வெளிநாடுகள்ல எல்லாம் யாருக்கா உடம்பு முடியலன்னா, இப்போ லண்டன்ல யாருக்கா உடம்பு முடியலன்னா பார்க்க போனவர் என்ன சொல்வாராம், கெட் வெல் சூன், சீக்கிரமா சரியாகி வாங்க சார் அப்படி. அமெரிக்காவில் உள்ளவங்க யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா அவங்ககிட்ட சொல்லுவாங்களா, மை காட் பிளஸ் யூ, கடவுள் உங்களை காப்பாற்றுவார். நம்மளால யாராவது ஒருத்தன் ஆஸ்பத்திரியில இருந்து நம்ம என்ன செய்வோம், எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போவோம். போய் அங்கே வச்சுட்டு அப்புறம் என்ன செய்யுது, முதுகெல்லாம் பிடிக்குது. முதுகெல்லாம் அப்படியே விண்ணு விண்ணுன்னு தெரிக்குமே. ஆமா, கழுத்தை அப்படியே திருப்பவே முடியாதே. ஆமா, அப்படி எந்திரிச்சுன்னா தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்துமே. ஆமா ஆமா, கண்ணெல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளேயே போகுமே. வயிறு அப்படியே உள்ள யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இழுக்குமே. ஆமா ஆமா, கஷ்டம்தான். அவருடைய மனைவி சொல்லுவாங்க, இல்லைங்க நாளைக்கு சரியா போயிடும். யார் சொன்னா? ஆமா, டாக்டருக்கு என்ன தெரியும்? ஆமா, எம்பிபிஎஸ் படிச்சவருக்கு ஒன்றும் தெரியாது, இந்த எட்டாப் ஃபெயிலான ஆளுக்கு தான் எல்லாம் தெரியும். டாக்டருக்கு என்ன தெரியும்? அந்தாலும் அப்படித்தாங்க சொல்லுவாரு. 4 வாரத்துக்கு முன்னாடி நம்ம குருசாமி என்ன இதே சிம்டம்ஸ் தான், இதே ஆஸ்பத்திரி தான், இதே ரூம் தான் வச்சுக்கோயேன். ஒரே வாரம் தான் போய் சேர்ந்துட்டார். சரி பத்திரமா இருங்க, அங்க இருக்க ஹார்லிக்ஸ்ல கொஞ்சம் அள்ளி தின்ட்டு வந்துருவாங்க. வாய்ச்சொல் அருளீர். ஒரு சக மனிதனுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வார்த்தையை கூட நம்மால் தர முடியவில்லை என்றால் இந்த தமிழ் சமூகம் எங்கே போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க படிக்காத அம்மா அப்பா பாட்டிகள் எதிர்மறையா பேசுறது அனுமதிக்கவே மாட்டாங்க. பார்த்துருக்கிறீங்களா? போறேன் அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. அப்படி சொல்லாத, போயிட்டு வர்றேன்னு சொல்லு. எங்க போறேன்னு யாரையுமே கேட்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? எங்க போறீங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. வெள்ளனே வந்துருவீங்களா,
வெள்ளனே வந்துருவீங்களா? சீக்கிரமே வந்துருவீங்களாங்கிறதுக்கு வெள்ளனே வந்துருவீங்களா, நேரஞ்செண்டு வருவீங்களா? அந்த கேள்வியிலே பாருங்களேன், வார்த்தைகளில் அப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொரு வார்த்தையையும் பயன்படுத்துவார்கள். அச்சுன்னு ஒருத்தன் தும்மிட்டாலே என்ன சொல்லுவாங்க? 100 ஆயுசு அப்படி